ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். நீங்கள் நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண ரொம்ப நாள் ஆசை இல்லை அதுதான் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்காக தான். இந்த ஜாப் டீட்டெயில் என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பேஸில் எடுக்கிறாங்க. ஸோ வந்து கோயம்புத்தூர் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதேமாரி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ டெய்லி அப்டேட்டுக்காக வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப்பும் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், இந்த நோட்டிஃபிகேஷனான அஃபிஷியல் லிங்க்கும் டவுன்லோடு லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தற்காலிகமான பதவிகள் மட்டும்தான். இது வந்து உங்களுக்கு டெம்பரரி ஜாப் தான் இது வேக்கன்சி எடுக்கிறாங்க. உங்களுக்கான விண்ணப்பிக்கான லாஸ்ட் டேட், அதாவது இந்த விண்ணப்பம் எப்போ வந்து சேரணும் அப்படின்னா 13/12/2024 அதுக்குள்ளே வந்து சேரணும். அடுத்து பாருங்கள் என்ன போஸ்ட்லாம் எடுக்கிறாங்கன்னு. ஆடியோலஜிஸ்ட்டு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு, சானிட்டரி அட்டன்ட்டு, செக்யூரிட்டி கார்டு, டேட்டா மேனேஜரு, டென்டல் டெக்னீஷியன், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஹாஸ்பிட்டல் அட்டன்ட்ரு, பல்வேறு விதமான ஜாப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஜாப்பும் என்ன ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தலாம். ஆடியோலஜிஸ்ட்டுக்கு வந்து பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஃப்ரம் ஆர்சிஏ ரெக்கக்னைஸ்டு. இது வந்து ஒர்க் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரில் தான் இருக்கும். சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் 23,000 கொடுக்குறாங்க. வயசு வந்து 20லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து உங்களுக்கான டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 5 போஸ்ட்டு. எனி டிகிரி வித் டிப்ளமோ, உங்களுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டு பிஹெச்டின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கான போஸ்ட் எந்த இருக்கும் அப்படி, அது எந்த ஏரியாவில் எந்த இடத்துல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் 17,500 கொடுத்துருவோம். உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 20லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து 3வது போஸ்ட்டு சானிட்டரி அட்டெண்டன்ட். உங்களுக்கு 2 போஸ்ட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் மினிமமாக 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருந்தாலே போதும். உங்களுக்கு மாத சம்பளமாக 8,500 கொடுப்பாங்க. இதுக்கான வயது வரம்பு 20லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்த போஸ்ட்டு பாருங்கள், செக்யூரிட்டி கார்டு. மொத்தமாக 8 போஸ்ட் எடுக்கிறாங்க. நீங்கள் 8th பாஸ் ஆகிருக்கும். அதேமாரி உங்களுக்கு தமிழ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு மாத சம்பளமாக 8,500 கொடுத்துருவாங்க. வயசு வந்து 20லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்த போஸ்ட்டு பாருங்கள், டேட்டா மேனேஜர். 2 போஸ்ட் எடுக்கிறாங்க. பிஜி குவாலிஃபிகேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிஇ ஆர் ஐடி ஆர் எலக்ட்ரானிக்ஸ். அதாவது நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதில் அப்படின்னா ஐடிலேயோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டுன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளமாக 20,000 கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 40 வயசு கீழே இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். அடுத்த போஸ்ட்டு பாருங்கள், டென்டல் டெக்னீஷியன். 1 போஸ்ட் எடுக்கிறாங்க. டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி வித் 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு சம்பளமாக 12,000 கொடுத்துருவாங்க. வயசு வரம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டு இருக்குல்லே அதிகம் இதுக்கு தான் 23. நீங்கள் 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருந்தாலே போதும். உங்களுக்கு தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சம்பளமாக உங்களுக்கு 8,500 கொடுத்துருவாங்க. 20லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்த போஸ்ட்டு பாருங்கள், ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட். 2 போஸ்ட்டு 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 8,500 உங்களுக்கு சம்பளம். 20லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து உங்களுக்கு லேப் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. 9 போஸ்ட் எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக மஸ்ட் போசஷன் சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி, அதாவது நீங்கள் வந்து இந்த மெடிக்கல் லெபார்ட்டரியில் வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 1 இயர் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு சம்பளம் 13,000 கொடுத்துருவோன்ட்ருக்காங்க. இதுக்கு எந்த விதமான வயது வரவும் இப்போதைக்கு மென்ஷன் பண்ணலை. அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 14 வேக்கன்சி, 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும். உங்களுக்கு சம்பளமாக 8,500 கொடுத்துருவாங்க. வயது வரம்பு 20லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட்டு, அதாவது ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா அந்த சைடில் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டு ஒர்க்கு மாதிரி, அதாவது நீங்கள் அவங்க கேட்குற நைஃபு மற்றெல்லாம் எடுத்து கொடுக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் 3 months ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் ஃப்ரம், அதாவது 3 மாதம் ஓடி கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு 11,200 சம்பளமாக கொடுக்குறாங்க. பிலோ 45 வயசு, அதாவது 45 வயசு கீழே இருந்தால் நீங்கள் எலிஜிபிள்னு கொடுக்குறாங்க. அடுத்து உங்களுக்கு ரேடியோகிராஃபர். இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் ஆஸ் பர் எம்ஆர்பி நார்ம்ஸ் படிச்சிருக்கணும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு சம்பளம் 13,300. வயது வரம்பு 20லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். 2 போஸ்ட் எடுக்கிறாங்க. எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ், உங்கள்கிட்ட டிகிரியும் ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். மாதம் பாருங்கள் உங்களுக்கு 5,000 சம்பளம். 20லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு.
ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்குறாங்க. 20லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து ஆப்டோமெட்டிஸ்ட், பேச்சுலர் ஆப்டோமெட்ரிக் படிச்சிருந்தாலே போதும். இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும். சம்பளம் 14,000 ரூபா கொடுத்துருவாங்க. கீழே பாருங்கள் நிபந்தனைகளும் கொடுத்துருக்காங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த காலத்துலேயும் உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் கிடையாது. இது ஒரு டெம்பரரி ஜாப் மாதிரி தான். ஆனால் என்ன தெரிஞ்சு உங்களுக்கு டெம்பரரி ஜாப் தான் கொடுப்பாங்க. மினிமம் 2 இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு ஜாப் இருக்கும். ஏன்னா இது கவர்மெண்ட்லேருந்து அலோகேட் பண்ணாத வரைக்கும் இந்த ஜாப்புக்கு அவங்க தான் பார்த்துட்ருக்கணும். ஒன்ஸ் அலோகேஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம்லாம் வச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போஸ்ட்டுக்கான இதை வெளியே விடுவாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பீடு போஸ்ட்டு இல்லை விரைவு தபால் அதே மாதிரி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு குறிப்புன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது விண்ணப்பங்கள் நேரிலோ இல்லை விரைவு தபாலோ கொடுக்கலாம். நீங்கள் லோக்கல் கோயம்புத்தூராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் போய் கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் போஸ்ட் மூலியமாக அனுப்பலாம். ஸோ இதுக்கான ஃபார்ம் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, coimbatore.nic.in போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டுக்கு என்னென்ன ஆவணங்கள் கேட்குறேன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான விண்ணப்பம், பாஸ்போர்ட் ஃபோட்டோ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட மார்க் ஷீட்டு எல்லாமே டீட்டெயிலாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸுமே கீழே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேட்டா கொடுக்கறது பெட்டர். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணது பாருங்கள். மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் மாவட்டம். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ, இன்கேஸ் நீங்கள் டெக்னீஷியன் அப்ளை பண்ணுறீங்க, டெக்னீஷியன் கொடுங்க. இல்லை டேட்டா என்ட்ரி கொடுங்க, டேட்டா என்ட்ரின்னு எழுதுங்க. அதாவது விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர்னு கேட்டிருக்காங்களா, அதில் இங்கே தமிழ் எழுதுங்க. இல்லை இங்கிலீஷ்னாலும் ஓகே தான். இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்ட மாதிரி இருக்கும். உங்களோட பெயர் கேட்டிருக்காங்க. இங்கே உங்களோட நேம் எழுதிருங்க. நீங்கள் பதவியின் பெயர் கேட்டிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க இது பெயர் எழுதிருங்க. தந்தை இல்லது கணவர் பெயர் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயது. உங்கள் தேதி, அதாவது நீங்கள் பிறந்த தேதி எழுதிட்டு பக்கத்தில் உங்களோட வயசு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்து உங்களோட 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் 12th மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க. அதை இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. அதுமாதிரி விண்ணப்பிக்கும் பதவிக்குரிய கல்வி தகுதி, அதாவது இப்போது சிலதுக்கு வந்து 8ஆம் கிளாஸ் போதும்னு கேட்டிருக்காங்க, சிலதுக்கு வந்து டிகிரி கேட்டிருக்காங்க. அந்த ஜாபுக்கு என்ன எலிஜிபிளோ அதுக்கான சான்றிதழ் எண், அந்த சர்டிஃபிகேட் இருக்கும்போது அதை எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆதார் எண் கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களோட சாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களோட இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கேட்டிருக்காங்க. அதுமாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுவும் எழுத சொல்லியிருக்காங்க. உங்களோட முகவரி எழுத சொல்லியிருக்காங்க. இடம், தேதி, அப்புறம் உங்களோட சைன் போட்டு நீங்கள் அவங்களுக்கு டேட்டா கொரியர் பண்ணாலும் ஓகே, இல்லை டேட்டா போய்ட்டு அந்த அட்ரஸில் கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட் டுடே வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட் சேனல். மறக்காமல் வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் கைஸ். டாட்டா, பை பாய்.